ரைட் பே. ஸோ கிராவிடேஷன் கிளாஸஸோட லெக்சர் 1ல் நம்ம இருக்கோம். குயிக் ரிவிஷன் கிளாஸு. 2 கிளாஸில் இந்த கிராவிடேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்டா? இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, சேட்டலைட்லாம் போகும்பொழுது ஒரு மாதிரி லேசாக டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பட் ரொம்ப ஈஸியாக நம்மளால் இதை கற்றுக்க முடியும். டாப்பிக்கோட பேர் கிராவிடேஷன். வழக்கம் போல கிராவிடேஷனல் ஃபீல்டு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், இது 4 வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கும். தென் வந்து செகண்ட் ஹாஃப்ல சேட்டலைட்டு, ஆர்பிட்டல் வெலாசிட்டி இதெல்லாம் போயிட்டு இருக்கும். ரைட்டா? ஜெயசிகா குட் ஈவினிங் மா. அஃப்ரீன் குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். பை இன்னொரு மோனிஷ் குட் ஈவினிங் பை. ஸோ எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டேன் இல்லையா? ஓகே, டக்குன்னு வாங்க. டீட்டெயில் டெரிவேஷன்லாம் போடல, ஃபார்முலா மட்டும் போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக எப்படி சம் போடுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். கிராவிடேஷன் நீ எப்படி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகளில் வந்து கவனமாக படிச்சிங்களோ அதே மாதிரி இந்த லெசனையும் படிக்கிறது நல்லது. கிராவிடேஷன் செஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு நோட்ஸும் ப்ராப்ளம் பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணி விடுறேன். கிராவிடேஷன் இந்த மற்ற யூனிட்டை விட இந்த யூனிட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் யூனிட் தான், அதனால ஃபாஸ்ட்டாக போகலாம், தப்பு இருக்காது. 2 மாஸ் M1 M2 separated by a small distance r. In this universe all the bodies are attract to each other னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்தில் உள்ள சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சார் சர்க்குலர் மோஷன். சஞ்சய் இவ்வளோ நேரம் என்ன கதை சொன்னனே கேட்கலையாடா நீனு? சார் இல்ல சார், நான் நோட் எடுக்க கீழே போயிட்டேன் சார். நம்ம ஏதாவது ஆன் பண்ணி விட்டுட்டு கீழே போட்டேன். ரைட் பை. ஒன்றும் இல்லை பை. சர்க்குலர் மோஷன் நோட்ஸ் எங்கன்னு தெரியலடா, என் ரிட்டன் நோட்ஸ் நாளைக்கு நடத்திடுறேன். நாளைக்கு இல்லை, நாளன்னைக்கு நடத்திடுறேன். ஓகே சார். அது ஓகே சார். 5:30க்கு தான் ஞாபகம் வந்தது, தேடி பார்த்தேன் நோட்ஸை காணோம். சரி அப்புறம் நோட்ஸ் இல்லாமல் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு பார்த்துக்கலாமேன்ட்டு. எல்லாமே இருக்குது. இந்த வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் மட்டும் ஒரு டைம் பார்க்கணும்னு நினச்சேன், அது பார்க்க முடியல, அதனால கிராவிடேஷன் போயிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ இன் திஸ் யூனிவர்ஸ் ஆல் த பாடிஸ் ஆர் அட்ராக்ட் டு ஈச் அதர். அதனால இவங்க 2 பேருக்கு நடுவில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபோர்ஸ் இந்த 2 மாஸோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக படிச்சிட்டிங்களா? அதனால ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் போட போகிறேன். டக்குன்னு ஃபார்முலா படிங்க. G M1 M2 by R². கிராவிடேஷனல் ஃபோர்ஸு F equal to G M1 M2 by R². எப்படி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல K Q1 Q2 by R² படிச்சிங்களோ அதே மாதிரி தான். சரி, யார் இங்க G? G நத்திங், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஜியோட வேல்யூ 6.67 இன்ட்டு 10⁻⁻11. ஏன் சார் யூனிட் போடலை? யூனிட் தெரியல அதனால போடலை. யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? G M1 M2 by R², G F into R² by M1 into M2. அதனால நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பர் -2. மாசுக்கு 1 கிலோகிராம் மேலே போயிடும். ரைட்டா? இவ்வளோதான். அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா G equal to 6.67 into 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பர் -2. இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தே ஒபே நியூட்டன் தேர்ட் லா. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் M2. ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், செகண்ட் பாடி ஃபர்ஸ்ட் பாடி மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஃபோர்ஸ் ஆன் 1 by 2, force on 2 by 1. Both are equal and act as a opposite direction, so they obey Newton third law. நியூட்டனோட தேர்ட் லாவை இது ஒபே பண்ணும். ரைட்டா? டக்குன்னு இந்த மாடலில் ப்ராப்ளம் போயிடலாமா? ஒரு 7 சம் டக்குன்னு கற்றுட்டே வாங்க. F equal to G M1 M2 by R². சிம்பிளாக ஒரு சம்மு. 10 kg இருக்கக்கூடிய ஒரு மாசு, 10 kg இருக்கக்கூடிய ஒரு மாசு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கோம். அப்போ இங்க G 10 1² 100 G. இப்பதான் படிச்சீங்க Gக்கு பதிலாக 6.67 into 10⁻⁻11. அதனால ஆன்சர் 6.67 into 10⁻⁻9. ஃபோர்ஸ்ன்றதுனால நியூட்டன். இது சாதாரணமாக டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க.
இவ்வளோ ஈஸியாலாம் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. பட் உனக்கு என்னன்னா, சப்ஸ்டிட்யூட் பண்ண தெரியணுன்றதுக்காக நானா ஒரு நம்பர் போட்டு சொல்லிட்டு இருக்கேன். F = G m1 m2/r². ரைட்டா? அடுத்தது 2வது கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனமா கவனி. கொஸ்டின் நம்பர் 2. ஒரு பாடி ஆஃப் மாஸ் வந்து 5 kg, இன்னொரு பாடி ஆஃப் மாஸ் வந்து 10 kg. ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் ஆஃப் 10 kg. ஹெவியர் பாடியோட ஆக்சலரேஷன் வேணும். இப்போ 2 பாடியும் ஒண்ண அட்ராக்ட் பண்ணிக்கும். அட்ராக்ட் பண்ணிக்கும் பொழுது செகண்ட் பாடி, இந்த பெரிய பாடியோட ஆக்சலரேஷன் நமக்கு வேணும். என்ன சார் பண்றது? முதல்ல ஃபோர்ஸை கண்டுபிடிங்க. ஃபோர்ஸ் G m1 m2/r². ஜிக்கு பதிலா வேல்யூ கொடுத்துக்கோ. 6.67 × 10⁻11. m1 5, m2 10 பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் 1 மீட்டர். 5க்கும் 10க்கும் நடுவில் 1 மீட்டர் வச்சிருக்கேன். அப்போ இங்கே 1 ஸ்கொயரு, அப்போ 1 தான். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10க்கு ஒரு சைஃபர் போயிடும். அதனால 6.67 × 10⁻10, இங்கே ஒரு 5. இது யார் அப்படின்னா ஃபோர்ஸு. ஆக்சலரேஷன் எனக்கு வேணும். ஆக்சலரேஷன் வேணும்னா காலங்காலமாக நீங்கள் படிக்கிறது ஃபோர்ஸ் பை மாஸ். எந்த பாடியோட ஆக்சலரேஷன் கேட்குறாங்களோ அந்த பாடி தான் இங்கே இருக்கணும். செகண்ட் பாடியோட ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. 10 kg மாஸோட ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. இப்போ டினாமினேட்டரில் 10 kg தான் இருக்கணும். 6.67 × 10⁻10, 5 பை இங்கே ஒரு 10, 5 2 டைமு 3.33. ரைட்டா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் 3.33 × 10⁻10, 10⁻10 16 குழப்பிக்காது. 3.33 × 10⁻10. ரைட்டா? 10⁻10. ஆக்சலரேஷன்றதுனால மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு புரியுதா? இதே கொஸ்டினை லைட்டர் பாடியோடது கேட்டாங்கன்னா டிவைடட் பை 5 போடுவீங்க. இந்த 10க்கு பதிலாக டிவைடட் பை 5 போடுவீங்க. இப்போ கொஸ்டினை கவனமாக கவனிக்கணும். 2 பாடியை 6 டிஸ்டன்ஸில், அதாவது 1 மீட்டரோ 2 மீட்டர்லையோ செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாடிக்குன்னு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும், செகண்ட் பாடிக்குன்னு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாடியோட ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா அந்த பாடியோட டிவைட் பண்ணுங்க. செகண்ட் பாடி கேட்டாங்கன்னா அந்த பாடியால டிவைட் பண்ணுங்க. ரைட்டா? அடுத்தது சம் நம்பர் 3 பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நல் பாயிண்ட் சம். ஒன்று பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல் பாயிண்ட் கொஷின், அப்படி இல்லைன்னா ஈக்குலிபிரியம் கொஷின்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். அதே மாதிரி இங்கே ஒன்று படிக்க போகிறோம். கேர்ஃபுல்லாக கவனி. ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2. 2 பேரையும் 6 டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சிருக்கீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, மூணாவதா இங்கே ஒரு மாஸ் வைக்கிறேன். அந்த மாஸ் m, ஸ்மால் m. இந்த m1 என்ன பண்ணும்? எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இந்த m கூப்பிடும். F1 டைரக்ஷனில் கூப்பிடும். F1 ஃபோர்ஸில் அவனோட டைரக்ஷன் அட்ராக்ட் பண்ணும். எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடும். ஃபோர்ஸ் கை பிடிச்சி இழுக்கும். இந்த m2 என்ன பண்ணுன்னா, இல்லை நீ என் வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு F2 ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும். உனக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? இந்த மாஸ் எங்கேயும் போகாம இங்கேயே நிக்கணும்னா என்னடா கண்டிஷனு? சரி, F1ம் F2ம் ஈக்குவலா இருக்கணும். இதுக்கு பேரு தான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷன் என்ன அர்த்தம்னா, 2 மாசத்துக்கு நடுவுல மூணாவதா ஏதாவது ஒரு மாஸ் இங்க வைக்கிறீங்க. அந்த மாஸ் இப்படியும் அப்படியும் நகராம இருக்கணும். அந்த பொசிஷன் பேரு தான் ஈக்குலிபிரியம் பொசிஷனா இருக்கணும். ஆனாலும் அந்த பாடி மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். F1 ஒரு ஃபோர்ஸ், F2 ஒரு ஃபோர்ஸ். இப்போ F1 எழுதுங்க. G m1, இந்த மாஸ் வந்து ஒரு m. இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்ததுனால x². இந்த டிஸ்டன்ஸு ரிமைனிங் இருக்கிறதுனால r - x². ஏன்னா இது ரிமைனிங் r - xன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். இது r - x. நான் என்ன கேட்குறேன்னா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து கேட்குறேன், எக்ஸ் கேட்குறேன். இல்லை ஃப்ரம் செகண்ட் பாடியில இருந்து கேட்குறேன். எது வேணாலும் கேட்கலாம். ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ என்னடிச்சு சால்வ் பண்ணா எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். r பை என்ன பண்ணுறது பாருங்க, √ m2/m1 -1. இதே ஃபார்முலாவை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எப்படி கற்றுக் கொடுத்தேன்?
ஆர் பை ரூட் ஆஃப் Q2 பை Q1 மைனஸ் 1. ஞாபகம் வந்துருச்சா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் இதே மாதிரி ஈக்குலிபிரியம் சம்மு. ரைட், இந்த இடத்துல கவனமா கவனி. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மாஸ் எக்ஸ், இதுல செகண்ட் ஆர் மைனஸ் எக்ஸ் கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணாத, ஆர் பை ரூட் ஆஃப் M1 பை M2 மைனஸ் 1. குழப்பிக்காத, எக்ஸை கண்டுபிடி, வேணா ஆர் மைனஸ் எக்ஸ் போட்டுக்கோ. இல்லை டைரக்டா அவங்க செகண்ட் பாடியிலேருந்து கேட்குறாங்கன்னா ஆர் பை M1 பை M2 மைனஸ் 1. மைனஸ் 1 ரூட்டை விட்டு வெளில இருக்கணும். இந்த மைனஸ் 1 ரூட்டை விட்டு வெளியில இருக்கணும். ஆர் பை ரூட் ஆஃப் M2 பை M1. தப்பு பண்றேன், இந்த இடம் பிளஸ் 1, அங்கதான் மைனஸ் 1 வரும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. ஆர் பை ரூட் ஆஃப் M2 பை M1 பிளஸ் 1. சாரி பை, என்னோட மிஸ்டேக் தான். அங்க ஒரு பிளஸும் ஒரு மைனஸ் வந்தா இங்க மைனஸ் போட்டு காமிச்சேன். ரெண்டுமே பிளஸ் ஆகும், ரெண்டுமே மைனஸ் ஆகும் இருந்தா பிளஸ் தான் வரும். ரைட், குழப்பிக்காது. நான் மறுபடியும் இந்த ஃபார்முலா திரும்ப சொல்லித்தரேன். எக்ஸ் வேணும்னா ஆர் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் M2 பை M1 இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபார்முலா தான். அதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனி. ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ் இப்படி இருந்ததுன்னா எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் Q2 பை Q1, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இப்படி இருந்ததுன்னா எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை ரூட் ஆஃப் Q2 பை Q1 மைனஸ் 1. குழப்பிக்காதீங்க, அங்க ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவா இருந்ததுன்னா மேல இருக்கிற ஃபார்முலா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் அட்ராக்டிவ் இப்படி இருந்ததுன்னா இங்க மைனஸ் 1 வரணும். Q2 பை Q1 மைனஸ் 1. போய் அந்த பிடிஎஃப் இருந்தா எடுத்து பாரு, அவ்வளோ அழகா அங்க கற்றுக் கொடுத்துருப்பேன். நிறைய சம்மெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லப்ப, 2 மாஸ் மட்டும்தான் இருக்கும், அட்ராக்டிவ் மட்டும்தான். இங்க ரிப்பல்சிவ்க்குலாம் வேலை கிடையாது. அதனால இங்க ஒரே ஃபார்முலா தான், ஆர் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் M2 பை M1. ரைட்டா? ஒரு சம் போட்டுருவோமா? இங்க வாங்க. 16M ஒரு மாஸ், 9M ஒரு மாஸ். ஃபைண்ட் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் 16M. காதுல வாங்கு, ஃப்ரம் 16M. அப்ப ஃப்ரம் 16Mனா இந்த இடத்துல எக்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ் வேணுமா? ஆர் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் M2 பை M1. ஆர் பை 1 பிளஸ் 9க்கு பதிலாக 3, ஏன்னா ரூட் M2 பை 4. ஆன்சர் பை 4R பை 7. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடின்னு கேட்டதுனால 4R பை 7. இதே ஃப்ரம் செகண்ட் பாடின்னு கேட்டிருந்தாங்கன்னா 3R பை 7. 3R பை 7. நீ இந்த சம்மை அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா உன்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நான் சொல்ற ஐடியா பாக்குறீங்களா? இதுக்கான ரூட் எடுங்களேன், இதுக்கான ரூட் எடுங்களேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல போட்டுணும். ரைட்டா? ஃப்ரம் எங்கிருந்து கேட்குறாங்களோ அதோட ரூட் 4R பை 7. ஒருவேளை 9Mல இருந்து கேட்டாங்கன்னா 3R பை 7. உங்களுக்கு தெரியுதாப்பா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, டக்குன்னு சால்வ் பண்றதுக்கு சொல்றேன். ரெண்டுத்துக்கும் ரூட் எடுத்து ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல போட்டுரு. ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து கேட்டாங்கன்னா அந்த பாடியோட ரூட்டு மேல இருக்கணும். செகண்ட் பாடியில இருந்து கேட்டாங்கன்னா அந்த பாடியோட ரூட் மேல இருக்கணும். இப்போ இன்னொரு சம் பாருங்களேன். இந்த இடத்துல 49M 64M ஃபைண்ட் தி ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் 49 வேணும், ஃப்ரம் 69 வேணும். இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபார்முலா எல்லாம் போகாது. இதோட ரூட் ஒரு 7, இதோட ரூட் ஒரு 8. ஃப்ரம் 49ல இருந்து கேட்டா 7R பை 15. ஃப்ரம் 64ல இருந்து கேட்டா 8R பை 15. ஃபார்முலா பார்த்தாலும் அதே தான் வரும், ஆர் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் M2 பை M1 பை. இது சும்மா ட்ரிக்கு அப்படிலாம் கிடையாது, ஊரே ஏமாத்துறது தான். இந்த ஃபார்முலா தான் இதுவும். டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 49 இப்போ அதோட ரூட் மேலே இருக்கணும், ரெண்டோட ரூட்டையும் ஆட் பண்ணி கீழே இருக்கணும். ஒருவேளை டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை 1 or 2 or 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கொடுக்கலன்னா 6 6ஆவே வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓரளவுக்கு கற்றுருந்துருப்பீங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்களே சொல்ல ட்ரை பண்ணுங்க. 25M ஒரு மாஸ், 36M ஒரு மாஸ். என் கேள்வி ஃபைண்ட் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் 36M. 5 செகண்ட் தான் பதில் சொல். 5R by 11. they from 36M 6R by 11. 6R by 11 from 36M
ஃப்ரம் 36 எம் கொஷினை புரிஞ்சுக்கணும். நான் எங்க இருந்து கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து கேட்கிறேனா செகண்ட் பாடியில இருந்து கேட்கிறேனா, எங்க இருந்து கேட்கிறனோ அதோட ரூட் மேல இருக்கணும், ரெண்டுத்தோட ரூட்டையும் ஆட் பண்ணி கீழே இருக்கணும். ஒருவேளை டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். இப்போ ஆன்சர் 12/11. 25ல இருந்து கேட்டிருந்தாங்கன்னா 5r/11. ஆறுக்கு பதிலாக 2 இருந்தா 10/11. இப்போ கத்துக்கிட்டீங்களா? இதே மெத்தட் தான் அங்கேயும். ஆனா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல இந்த சம் வந்தா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜான்னு பார்க்கணும், ரெண்டுமே நெகட்டிவான்னு பார்க்கணும். அப்பதான் ஈக்லிபிரியம் பொசிஷன் சென்டர்ல கிடைக்கும். அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் கிடைக்கும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா ஒன்று இந்த பக்கம் இருக்கலாம், இல்லைன்னா அவுட் சைடில் தான் கிடைக்கும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. ஃபார்முலாவை குழப்பிக்காது. ஆனா கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. ஃபைண்ட் த ஈக்லிபிரியம் பொசிஷன் அப்படின்னாலே அது நடுவில் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டும் அட்ராக்டிவ்னா இங்கே ஒரு மார்க்ஸ் வச்சுட்டிங்கன்னா உன் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கு வான்னு அவன் கூப்பிட்றான், எங்கள் வீட்டுக்கு வான்னு இன்னொரு ஃப்ரெண்ட் கூப்பிட்றாரு. அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தால் உன்னால் எங்கேயும் போகாமல் அசையாமல் அங்கேயே நிற்க முடியும். இதுக்கு பேர் தான் ஈக்லிபிரியம் பொசிஷனு. இது சம் நம்பர் 3. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸில் ஒரு 7-8 மாடல் சம் கேட்கலாம். அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ரைட்டா? கரோலின் குட் ஈவினிங் மே. இன்னொரு ராஜஸ்ரீ குட் ஈவினிங் மே. பிரீதா குட் ஈவினிங் மே. Good evening, sir. Good evening, sir. ரைட் பே. கிராவிடேஷன் பேசிட்டு இருக்கோம், நல்லா கற்றுக்கோங்க. எவ்ரி நீட் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக 2 கொஷின். இந்த லெசனை அலட்சியமாவோ சாதாரணமாவோ பார்க்காது. இந்த உசுறு போகிற நேரத்தில் பால் ஊத்துற கதை தான் உன்னைய கண்டிப்பாக காப்பாற்றும். ஸோ நம்பிக்கையோடு இந்த லெசனை படிச்சிங்கன்னா 2 கொஷின், ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ரைட்டா? 11 கொஷின் வரைக்கும் உங்களால் அப் டு கிராவிடேஷன்லேயே இழுத்துற முடியும். மோஷன் இது எஸ்ஐ யூனிட்லேருந்து எஸ்ஐலேருந்து கிராவிடேஷன் வரைக்கும் தெரிஞ்சாலே போதும், உங்களால் 11 கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ரைட்டா? அடுத்த போயிடுமா? ஃபைண்ட் த ஈக்லிபிரியம் பொசிஷன் நல்லாவே பேசிட்டோம் நம்ம. இனிமேல் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு கேட்க போகிறோம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போது இங்கே ஸ்மால் எம்னு ஒரு மாஸ் எடுத்துக்கிட்டேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க. கேபிட்டல் எம், கேபிட்டல் எம், கேபிட்டல் எம், கேபிட்டல் எம் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸ்மால் எம் வேறு எல்லாமே இது ஃபர்ஸ்ட் மாஸ், செகண்ட் மாஸ், தேர்ட் மாஸ், ஃபோர்த் மாஸ்ன்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் மாஸ் அரேஞ்ச் பண்ணி என் கேள்வி ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். இப்போ இவன் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுப்பான்? F1. இவன் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுப்பான்? F2, F3, F4, அப்படியே F இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வேணும்னா F1 + F2 + அப் டு போயிட்டே இருக்குமா? ஃபர்ஸ்ட் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கு பாருங்க டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். அடுத்த 2 பேரோட டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். அடுத்தது 2 மீட்டர். அடுத்தது 4 மீட்டர். அடுத்தது 8 மீட்டர். அடுத்தது 16 மீட்டர். அது மாட்டும் போயிட்டே இருக்கு. இப்போ F1 எழுதுங்க. இப்போ G கேபிட்டல் M ஸ்மால் m by 1/2. ஒத்துக்கிறீங்களா? இந்த டிஸ்டன்ஸ். செகண்ட் F2 எழுதுங்க. G கேபிட்டல் M ஸ்மால் m by செகண்ட் மாஸுக்கும் ஸ்மால் எம்முக்கும் எவ்வளோ தூரம்? 2. அப்போ 2/2. தேர்டு GMM by தேர்ட் மாஸுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் 1 1 2 4 4 ஸ்கொயரு. அடுத்தது 8 ஸ்கொயரு GMM by 8 ஸ்கொயரு. ரைட்டா? இதுக்கப்புறம் இதை எப்படி சால்வ் பண்ணுன்றது தான் கவனமாக இருக்கணும். GMM அதை வெளில எடுத்துருவோம். இங்கே 1 1/1 1. இது 1/4 எடுத்துக்கலாமா? 2 ஸ்கொயரு. இது 1/4 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? 8 ஸ்கொயர் 64. 1/4 கியூப்னு எடுத்துக்கலாமா? அண்ட் ஸோ ஆன். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜிபி ஃபார்முலா போடுவீங்க. ஜிபி ஃபார்முலா போட்டிங்கன்னா GMM A/1 - காமன் ரேஷியோ 1/4. ஏக்கு பதிலாக 1. எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா தெரியல. A/1 - R. A/1 - R. இது ஜிபி சம்மு. இதான் ஃபர்ஸ்ட் நம்பர். கமல் சார், இந்த ஃபார்முலா தெரியுமா? Yes, sir. ரைட். ஸோ இது 1 ஃபர்ஸ்ட் நம்பர் A,
1/4 1/4 1/4 1/4 அப்படின்றதுனால a by 1 minus r. அதனால gmm gmm இந்த இடத்துல 1/1 minus 4 3/4 by 4 மேல போயிடுச்சு. ஆப்ஷன்ல 4gmm/3. இந்த கொஸ்டினை உங்களால உணர முடியுதா? ஒரே ஒரு ஆள் ஸ்மால் எம் அவனை ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு சில டிஸ்டன்ஸ் கொடுத்து இன்ஃபனைட் வரைக்கும் நிறைய மாசஸ் அரேஞ்ச் பண்ணி ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். அவன் மேல எவ்வளவு ஃபோர்ஸ்? இது எல்லாரும் சேர்ந்து கொடுப்பாங்க. அவன் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஃபோர்ஸும் எழுதிட்டே வரணும். எப்படி பார்த்தாலும் அது ஒரு காமன் ரேஷியோ வந்து 1/2 இருக்கலாம், இல்லை 1/3 இருக்கலாம், 1/4 இருக்கலாம். ரைட்டா? இந்த சம்முக்கு பெரும்பாலும் இந்த எம் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் கேட்பாங்க. இப்படி தான் கேட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். 4gm/3 இருக்கும். இதே 1/2 இருந்தா என்ன ஆகும்? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி போட்டுக்கணும். 2gmm மட்டும் வந்துடும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் சம் போறேன், அடுத்து ஒரு ஸ்கொயர் சம் போறேன், பார்த்துக்கிட்டே வா. இந்த இடத்துல ஒரு மாஸ் ஸ்மால் எம் வச்சிருக்கேன், 16 எம் வச்சிருக்கேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் புரிஞ்சுதுன்னா இது தாராளமா புரிஞ்சிடும். 9 எம் வச்சிருக்கேன். என் கேள்வி என்னன்னா, இந்த 16 எம்மால இந்த ஸ்மால் எம் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்? ரைட்டா? 16 எம்மால ஸ்மால் எம் மேல எவ்வளவு கொடுக்குறேன்? 9 எம்மால ஸ்மால் எம் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்? நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? இந்த 16 எம்முக்கும் எம்முக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பேஜுக்கு 4Dன்னு கொடுத்துருக்காங்க, இங்க 3Dன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டைரக்ஷன் போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். இந்த வார்த்தையை கவனிங்க, ஆன் ஸ்மால் எம். இந்த 16 எம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்மால் எம் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, அவங்க வீட்டில் அட்ராக்ட் பண்ணுது, F1. நான் உன் மேல ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா உன்னை பிடிச்சி நான் இழுக்கிறேன்னு அர்த்தம். அப்ப டைரக்ஷனு என் பக்கம் இருக்கணும். நான் உன்னை பிடிச்சி இழுக்கிறேன். இப்ப இந்த 9M பண்ணுது, 9M என்ன பண்ணுது? நான் மட்டும் சும்மா இருப்பேனா? எம் எங்க வீட்டுக்கு வான்னு இந்த பக்கம் இழுக்குது. சரி, F2 டிஸ்டன்ஸ் 3D. இப்ப தனியா F1 கண்டுபிடிங்க. G 16M by 4D the whole square, 16D square, 16 போயிடுச்சு. இதை பார்த்தா gmm/r² மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு Fன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்கும் பொழுது அது ஒரு முழு நம்பரா மாத்தி வச்சுக்கிறது நம்ம ஒரு F 2 F 3 F மாத்தி வச்சுக்கிறது நல்லது. அங்கிருந்து F2 வேணும்னா G கேபிட்டல் M ஸ்மால் m/d², அதே F தான் வரும். ஏன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். மேல 9M, கீழே 9D², 9 போயிடுச்சு, அதுவும் F. டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம். 90 டிகிரியா இருக்கா? ரிசல்டன்ட் ஷியரா √2F தான் இருக்கும். இந்த சம்மு உங்களுக்கு புரிதலுக்காக கற்றுக் கொடுத்தேன். ஆனா கேட்க போறது ட்ரையாங்கிள் சம்மும் ஸ்கொயர் சம்மும் அப்படிதான் கேட்க போறாங்க. யாரு மேல ஃபோர்ஸ் கேட்குறாங்க? இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா இருந்தா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் வரும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் வரும். உனக்கு தெரியும். கிராவிடேஷனா இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை, வெறும் அட்ராக்டிவ் தான். இங்க ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் வரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அப்படி இல்லை, ரிப்பல்சிவும் வரும். ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா இந்த சம்மு? யாரு மேல ஃபோர்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்க, யாரெல்லாம் அவன் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்றாங்கன்னு பாருங்க, டைரக்ஷன் கரெக்டா போட்டுட்டு ரிசல்ட் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. ஆப்ஷன்ல √2 Fக்கு பதிலா gmm/d² மேபி இருக்கலாம், இல்லைன்னா Fன்னு கூட இருக்கலாம். இந்த √2F அப்படியே இருக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்து ஒரு ஸ்கொயர் சம்மு, ஒரு ட்ரையாங்கிள் சம்மு, அதை மட்டும் போட்டு காமிச்சிட்டு நான் அடுத்த டாபிக் போறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சுன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நோட்ஸ்ல இருக்கிற மற்ற சம்மெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் டைம் பார்த்தாது. 4-5 கிளாஸ் அப்புறம் எடுத்துருங்க கிராவிடேஷன். ஒரு மாஸ் கேபிட்டல் M, இன்னொரு மாஸ் கேபிட்டல் M. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் m. இங்க ஒரு ஸ்மால் m இருக்கு. இந்த M மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கும்? அட்ராக்டிவ் F. இந்த M மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கும்? அட்ராக்டிவ் F. ஆங்கிள் பிட்வீன் them 60 டிகிரி. காரணம் இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்ப ரிசல்டன்ட் பாருங்க. ரிசல்டன்ட் இது 60 டிகிரி இருக்கிறதுனால இது ஏன் F, இது ஏன் F போட்டுன்னு தெரியுதா உனக்கு? So F equal to G capital M small m by இந்த டிஸ்டன்ஸ் வெறும் D தானே, அதனால D². இங்க இந்த மாசும் மாறல, இந்த மாசும் மாறல, டிஸ்டன்ஸும் மாறல.
gmm/d ஸ்கொயர். 60 டிகிரின்றதுனால f ஈக்குவல் டு ரூட் ஆஃப் f1 ஸ்கொயர் f2 ஸ்கொயர் 2f1 f2 cos 60. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரி ஆன்சர் ரூட் 3f. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரி ஆன்சர் ரூட் 3f. ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. ரைட் ஒரே நிமிஷம். ஸ்கொயர் சம் போயிடலாமா? எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா போட தெரியுதா புது பசங்க? f1 ஸ்கொயர் பிளஸ் f2 ஸ்கொயர் பிளஸ் 2f1 f2 cos 60 f1க்கு பதிலா f ஸ்கொயர், f2க்கு பதிலா f ஸ்கொயர் 2f ஸ்கொயர் cos 60 சால்வ் பண்ண ஆன்சர் அதே ரூட் f வந்துடும். ரைட்டா? ஒரே ஒரு ஸ்கொயர் சம் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஃபீல்டு பக்கம் போயிடலாமா? ஒரு நிமிஷம். ரைட் ஸ்கொயர் சம் பாருங்களேன். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். உங்களோட புரிதலுக்காக நான் ஸ்மால் எம்மை வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ 4 கார்னர்ல கேபிட்டல் எம் கேபிட்டல் எம் கேபிட்டல் எம் கேபிட்டல் எம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு எம் இருக்கலாம், 2 எம் இருக்கலாம், 3 எம் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் எம். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். பார்த்தாலே தெரிஞ்சிருது, நிறைய யோசிச்சிருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு எஃப் சேர், இந்த பக்கம் ஒரு எஃப், இந்த பக்கம் ஒரு எஃப். அட்ராக்டிவ், யாரு மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அவங்கள பிடிச்சி இழுக்கணும். both are equal and opposite, cancel to each other, f net 0. கத்துக்கிட்டீங்களா? இதே 4 கார்னர் இருக்கு. இந்த ஒரு சம் மட்டும் கேர்ஃபுல்லா கவனி. இங்க ஸ்மால் எம் வச்சிருக்கேன், மத்த எல்லா இடத்துலயும் கேபிட்டல் எம் வச்சிருக்கேன். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். ஆன் ஸ்மால் எம். அந்த சின்ன ஃபோர்ஸ் மேல, சின்ன மாஸ் மேல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ எப்படி சார் சால்வ் பண்றது? பேர் கொடுத்துருங்க. இது 1, இது 2, இது 3. இந்த 1ஆம் நம்பர் மாஸ் இருக்குல்ல, இந்த ஸ்மால் எம் எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவோம். இந்த 2ஆம் நம்பர் மாஸ் இருக்குல்ல, எஃப்ன்ற ஃபோர்ஸ். ஏன் வெறும் எஃப்னு போடுறீங்க? 2f 3f போட்டாலாமே. இங்க மாஸ் வெறும் ஒரு எம் தான் இருக்கு. இதே இங்க ஒரு 2m இருக்கு, இங்க m இருக்கு, இங்க 3m இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 3f ஆயிடும், இது வந்து 2f ஆயிடும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? அங்க வெறும் mmன்றதுனால ff. 90 டிகிரி ரிசல்டன்ட். ஆக்சுவலா இந்த ரெண்டு பேரால ரூட் 2f. இது ஒரு d, இது ஒரு d. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் ரூட் 2dன்னு உங்களுக்கு புரியும். f equal to g m, இங்க ஒரு m ஸ்மால் m ரூட் 2d. இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, தேர்ட் மாஸுக்கும் அந்த மாஸுக்கும் டிஸ்டன்ஸ் ரூட் 2d ஸ்கொயர். அதனால 2d ஸ்கொயர். ரூட் 2d த ஹோல் ஸ்கொயர் 2d ஸ்கொயர். இதை மட்டும் கவனிங்களேன், இதை மட்டும் கவனிச்சு f மாதிரி இல்ல f3. அப்ப f3 வேணும்னா f/2. f/2 ஓட டைரக்ஷன் இதுதான். ஆன்சர் ரூட் 2f பிளஸ் ஒரு f/2 பிளஸ் ஒரு f/2. ரூட் 2f பிளஸ் ஒரு f/2. இது ஒன்று இங்கே கேட்கலாம், இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கேட்கலாம், இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஸ்டின்ல கேட்கலாம், கிராவிடேஷனல் ஃபீல்டுல கேட்கலாம். 4 இடத்துல அந்த சம் வரும். ஏதாவது ஒரு கார்னர்ல ஒரு மாசை வச்சுட்டு இல்லை ஒரு சார்ஜை வச்சுட்டு ஃபைண்ட் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். இந்த 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு மாசம் கொடுப்பாங்க, எவ்வளவு ஃபோர்ஸை கொடுப்பாங்க? ரூட் 2f பிளஸ் f/2. இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால இன்னும் ஒரு சம் போட்டு காட்டுறேன், கேர்ஃபுல்லா கவனி. ஒருவேளை அதுவும் புரியலன்னா என்ன சார்னு கூப்பிட்டு, புரியாம அடுத்த டாபிக் போவாது. இந்த ஒரு சம் கண்டிப்பா புரிஞ்சே ஆகணும். இது ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்ல இங்க ஒரு மாஸ் ஸ்மால் எம் வச்சிருக்கேன், இங்க வழக்கம் போல ஒரு 3m எடுத்துக்கிட்டேன், இங்க வழக்கம் போல ஒரு 2m எடுத்துக்கிட்டேன், இங்க வழக்கம் போல
ஒரு 6m எடுத்துக்கிட்டேன். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், 3m m 2 பேருக்கு F1 தானே, G 3m m பை அந்த டிஸ்டன்ஸ் Dன்றதுனால D ஸ்கொயர். ஒரு 3 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு, மீதி எல்லாம் F 3F. இங்க ஒரு 2F, இங்க 2, இங்க ஒரு M. ஒரு 3 ஒரு 2 90 டிகிரி, ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். வெக்டார் தெரியும்ல, 90 டிகிரி, ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர், ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், சரி 2 ஸ்கொயர். என்ன பாருது, ஓ இந்த இடத்துல 2 போட்டுனா இதை நம்ம 4ஆ மாத்திட்டா அப்போ இது 4Fன்னு ஆயிடும்ல, 4F. ஏன்னா நான் 5 ஆன்சர் வரும் அதுக்காக போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, ரூட்ல ஆன்சர் வரும். 9F ஸ்கொயர் 16F ஸ்கொயர், ஆன்சர் வந்து 5F. அப்ப இந்த ரிசல்டன்ட், இந்த 2 பேருக்கான ரிசல்டன்ட் வந்து 5F. ஆனா இன்னும் 6mக்கும் mக்கும் ஒரு ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கல, அதான் F3. அப்ப இங்க F3 கண்டுபிடிங்க. G 6m m பை இந்த டிஸ்டன்ஸ் வழக்கம் போல ரூட் 2D. அப்ப ரூட் 2D த ஹோல் ஸ்கொயர் 2D ஸ்கொயர் 2 3. அப்ப 3GM பை D ஸ்கொயர், அதனால 3F, அதனால ஆன்சர் 8F. கத்துக்கிட்டீங்களா? கண்டிப்பா ஸ்கொயர் சம்மை இங்க படிக்கணும், இல்லனா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிக்கணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ரிப்பல்ஸ் இருக்கிறதுனால சொல்லுமா. சார் இதை திரும்ப சொல்றீங்களா சார்? எந்த இடம்மா கரெக்டா, எந்த இடம்னு சொல்லுமா, எந்த இடம் புரியலன்னு சொல்லு, சூப்பரா சொல்லித்தரேன். சார் அந்த 3F நீங்க எப்படி சார் போட்டீங்க? அதுக்கு முன்னாடி ஸ்டெப் புரியுது, அதுக்கும் முன்னாடி ஸ்டெப். இந்த 3F கேக்குறியா, இந்த 3F கேக்குறியா? மேல இருக்க 3F. ஃபர்ஸ்ட் ஒன் 3F தானே. ஒரே நிமிஷம். ஹேமா இது ஒரு மாஸ், இந்த மாஸ் 3m, 2 பேருக்கான டிஸ்டன்ஸ் D. F ஃபார்முலா சொல்லுமா. GM1 M2 by R square. GM1 M2 by R square. G M1 யாருமா? 3M. M2 யாரு? M. டிஸ்டன்ஸ் D ஸ்கொயரா? இந்த Yes sir. ஈக்குவேஷனை இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? Yes sir. 3F. இவன் யாரு? F. அவ்வளவுதான். அப்ப 3F ஓட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கு? யாரு மேல நீ மாஸ் கேட்டிருக்கியோ அவங்கள கூப்பிடணும். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம்னா அந்த ஸ்மால் எம் அட்ராக்ட் பண்ணணும். இப்போ யோசிச்சு பாரு, ஒருவேளை இது 3Q, இது Q, இப்படி இருந்ததுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல போகணும். ஏன்னா ரிப்பல்சிவ், ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பாசிட்டிவ் சார்ஜை தள்ளும். ஆனா கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கல் நமக்கு கிடையாது, எல்லாமே அட்ராக்டிவா தான் இருக்கும். இங்க ரிப்பல்சிவ்னு ஒரு ஃபோர்ஸ் கான்செப்டே வராது கண்டிப்பா. ரைட்டா? டேய் ஹானஸ்டா சொல்லுங்க, இந்த சம் புரியுதா, இல்லைன்னா இதே மாதிரி இன்னொரு சம் போடணுமா? கிளியர் எல்லாருக்குமே? சார் சார் சொல்ல சார் அந்த F1ம் F2ம் புரியுது சார். அந்த ரிசல்டன்ட் F3 கூட அந்த ஆட் பண்றீங்களா, அது மட்டும் மறுபடியும் சொல்லித்தாங்க சார். F3 ஏன் புரியலன்னா, டயகனலோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு தெரியுதா உனக்கு? இது 6m, இது m, இந்த டிஸ்டன்ஸ் ரூட் 2D. இப்போ இதுக்கு மட்டும் ஒரு F4 சொல்லு, ஃபார்முலா சொல்லு. G இங்க என்ன இருக்கு? 6m into m by 2D square. ரூட் 2D the whole square, அதனால 2D square, சரிதானே? இது 3 ஆயிடுதா? அப்போ இது 3F. இந்த 3F ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? டுவர்ட்ஸ் 6m இருக்கணுமா? எஸ் சார். ஏற்கனவே ரிசல்டன்ட் ஒரு 5F, இது ஒரு 3F. அப்ப டோட்டல் ரிசல்டன்ட் 8F. ஓகே சார். ரைட் பை. கண்டிப்பா ஸ்கொயர் சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோ. நான் 3வது 4வது டைமா திரும்ப சொல்றதுக்கான காரணம் உனக்கு புரியும். அடுத்தது இன்னும் F equal to GM1 M2 by R squareல இன்னும் ஒரு மாடல் இருக்கு. ஸோ முடிச்சதும் நம்ம ஃபீல்டு போயிடலாம். ஒன்றும் இல்லை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, இது எல்லாமே வந்து
சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்னா என்ன பண்ணும்னா, ஒரு பாடி சர்க்குலர் பாத்ல சுத்தி வர்றதுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்கும். இப்ப இது எர்த்து, மூணஸ் ரிவால்வ் அரௌண்ட் சர்க்குலர் பாத். என்ன காரணம்? எர்த்துக்கும் மூணுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. The gravitational force provide necessary centripetal force. சர்க்குலர் மோஷன் படிக்காததுனால சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா உங்களுக்கு ஒரு வேளை தெரியாம இருக்கலாம். mv²/r. F = ma தான். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் v²/r. தெரியலனா இப்ப கத்துக்கோங்க. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் towards the center. The force acts towards the center. அந்த மூணை எர்த்து பிடிச்சி இழுத்துக்குன்னா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அட்ராக்டிவால இது கிட்ட வர முடியாம சர்க்கிள் பார்த்து சுத்தி வந்துட்டு இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் அவே ஃப்ரம் த சென்டர். மைய விலக்கு விசை, அது மைய நோக்கு விசை. ரைட்டா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் G mm/r², mv²/r. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். இதே தான் எலக்ட்ரானு நியூக்ளியஸை சுற்றி வந்தா k q1 q2/r² = mv²/r. இது அட்டாமிக் பிசிக்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். கிராவிடேஷன்ல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சர்க்குலர் பாத்ல சுத்தி வர்றதுக்கு எந்த ஃபோர்ஸ் காரணமா இருக்கு? மெட்டீரியல் பாடியா இருந்தா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சார்ஜ்டு பாடியா இருந்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதுல தான் நம்ம ஒரு சம் பார்க்க போறோம். இப்ப ரைட்டா? கத்துக்கலாமா? இப்ப என்ன கேட்பாங்கன்னா, இங்க மாஸ் ஆஃப் எர்த்து, மாஸ் ஆஃப் மூணு, ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த மூன் வந்து சர்க்குலர் பாத்ல சுத்தி வருது. என்ன ஸ்பீட்ல சுத்தி வரும்னு கேட்பாங்க. இப்பதான் கத்து கொடுத்தேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் ஈக்குவல். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் G, மாஸ் ஆஃப் மூன், மாஸ் ஆஃப் எர்த்து, அந்த டிஸ்டன்ஸ் r². யாரு சுத்தி வரா? மூன் தான் சுத்தி வருது. அப்ப மூனோட மாஸ் v²/r. r போயிடுச்சு, ஒரு mm போயிடுச்சு. அப்ப v² = gm/r. v மட்டும் வேணும்னா √gm/r. மனப்பாடம்லாம் பண்ணாது. அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படியே டயக்ராம் போட்டு சம்ம போடு. ரைட்டா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். கத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி இன்னொரு சம்மு, ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் அதுல மாறி இருக்கும். ஒன்றும் இல்லை, ரெண்டு மாசுமே எம் தான். எம்னு ஒரு மாஸ், எம்னு ஒரு மாஸ். இந்த ரேடியஸ் ஆறு, இந்த ரேடியஸ் ஆறு. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2r புரிஞ்சுக்க முடியுது. இது இப்படி சர்க்குலர் பாத்ல போகும் பொழுது இந்த மாசம் இப்படி சர்க்குலர் பாத்ல வந்துட்டு இருக்கு. அதாவது 2 மாசம் சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்துட்டு இருக்கு. ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த சம்ல வெலாசிட்டி என்னவா இருக்கும்? சின்னதா ஒரு தப்பு நடக்குங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதே தான் இங்கே நம்ம ஆரம்பிக்க போறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல G 2 மாசம் mன்றதுனால mm. டிஸ்டன்ஸ் எவ்வளவுபா போடுவீங்க? உன்கிட்ட தான் கேட்கிறேன். பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் வரணும். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு போடுவீங்கன்னு கேட்கிறேன். டிஸ்டன்ஸ் எவ்வளவு போடுவீங்க? எவ்வளவுமா? r². 4r². r²/4 சார். r²/4 ஏம்பா? டோட்டலா 2r தானே இங்க இருக்கு. அதான் சார் 4 மேல போய்டும் சார். 4r². பை டிஸ்டன்ஸ் பாரு, இங்க இருந்து ஒரு 6, இங்க இருந்து ஒரு 6. பா 2 மாசம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எழுதும் பொழுது
distance between 2 point masses. Centripetal force எழுதும் பொழுது radius of the circle தெரியுதா? அதனால இந்த இடத்த குழப்பிக்க கூடாது. அப்போ m போயிடுச்சு, ஒரு ஆருக்கு ஒரு ஆர் போயிடுச்சு. v வேணும்னா ரூட் ஆஃப் ஜி எம் பை 4, இன்னும் நல்லா எழுதணும்னா 1/2 ரூட் ஜிஎம். தெரியுதா உங்களுக்கு? ஜிஎம் ஒரு ஆர் வேற விட்டேன் பார்த்தீங்களா, ஒரு ஆர் விட்டேன், ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர். அப்போ இங்க என்ன கத்துக்கிறீங்கன்னா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ல டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் தான் எடுத்துக்கணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாசஸ். மேல இருக்கிற சம் பாருங்க, மேல இருக்கிற சம் எம்முக்கும் டிஸ்டன்ஸே ஆர் தான், பட் ரேடியஸும் ஆர் தான். சரி, கீழே இருக்கிற சம்ல 2r டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சுட்டோம், அதனால 4r ஸ்கொயர். கிளியரா எல்லாருக்குமே? ரைட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் சம், அவ்வளோதான், இது லாஸ்ட் சம்மு. இதை முடிச்சோன்னா நேராக நம்ம எங்கே போயிடலாம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சம் உங்களுக்கு புரியுதான்னு நீங்களே சொல்லுங்க. இப்போ 2 மாசஸ் எம் இப்படி ஒட்டி வச்சிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் ஒரு ஆறு, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு ஆறு, ரேடியஸ் ஒரு ஆறு. என் கேள்வி என்னன்னா, இது ரெண்டுத்துக்குமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயரா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயரா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் பவர் 4, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூபா? இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 2 சாலிட் ஸ்பியரா, ரெண்டுமே சேம் சைஸ் ஆம்ப, சேம் சைஸு, சேம் மெட்டல் ஆகியிருக்கு, கான்டாக்ட் வித் ஈச் அதர், கான்டாக்ட் வித் ஈச் அதர். இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த எஃப்க்கும் இந்த ஆருக்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க? யாராவது சொல்ல முடியுமா? 4 ஆப்ஷன்ல எதுவா இருக்கும்? அது கேட்ட கொஸ்டின் இது. சும்மா ட்ரை பண்ணு. என்ன ஆப்ஷன் ரைட்டு? சொல்லுங்க, என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? சரி, எஃப் ஃபார்முலாவாவது சொல்லு. GMM by R square. இதை பார்த்து இதில் ஆப்ஷன் சொல்லுங்க. இதுவா? Second option. இது சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இது ஒரு ட்ரிக்கி கொஷின். இது அதான் நம்மளை ஏமாத்துற கொஷின் சொன்னால. சேம் சைஸு, மேடப் ஆஃப் சேம் மெட்டீரியல்னு ஒரு வார்த்தை கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னு உன்ட்ட சொன்னேன். நான் சொல்ல போய் சொன்னேன் தானே, சேம் சைஸு, செட்டைன் மெட்டீரியலால் ஆகிருக்கு, ரெண்டும் ஒன்று கான்டாக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, சேம் சைஸ்னாலே சேம் மெட்டீரியல்னாலே டென்சிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே மாசுக்குள்ளாரதான் அந்த டென்சிட்டி மறைஞ்சிருக்கு. பாருங்க, F equal to G, மாசு 4/3 pi r cube rho. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மாஸ் equal to rho into volume. 4/3 pi r cube rho. அடுத்த மாசு by r square. கான்ஸ்டன்ட் எல்லாம் காலி பண்ணிருங்க. G வேணாம், 4/3 வேணாம், பை வேணாம், ரோ வேணாம், 4/3 பை எதுவுமே வேண்டாம். ஏன்னா அவங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி சம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப மேல ஒரு r பவர் 6, கீழே ஒரு r ஸ்கொயர். r பவர் 4 தான் ரைட். எவ்வளோ பேர் இந்த சம்ம தப்பு பண்ணாங்க. எல்லாருக்கும் என்ன தோணும், ரெண்டு மாஸ் இருக்கு, ஒட்டி வச்சிருக்கேன், ஃபோர்ஸுக்கும் அந்த ஆருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா ஃபார்முலாவை பார்த்துட்டு எல்லாரும் ஆப்ஷன் 2 தான் யோசிப்பாங்க. நீ யோசிச்சதும் தப்பு இல்லை, ஏன்னா நீ இப்பதான் கத்துக்கிற. மேடப் ஆஃப் சேம் மெட்டீரியல், சேம் சைஸு, மெட்டீரியல், இந்த 2 வார்த்தை அங்க ஹிண்ட்ல இருந்ததுன்னா டென்சிட்டி சேம்னு அர்த்தம். ரைட்டா? அந்த சம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. குரூப் பார்த்துக்கோ.
குரூப்பில் வந்து அந்த சம்மை ரீட் பண்ணிக்கோ, அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது ரீட் பண்ணிக்கோங்க. 2 solids pair of same size of certain metals are placed in contact with each other. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப்பும் ஆர் பவர் 4ம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கற்றுக்கிட்டீங்களா? ரைட், அவ்வளோதான். நம்ம ஃபோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இதில் எஃப் ஈக்குவல் டு ஜி M1 M2 by R ஸ்கொயர், இதில் என்ன சம் கேட்டாலும் சால்வ் பண்ணுறது உன் திறமை. கண்டிப்பாக எஃப்போட டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இங்கே ஸ்மால் எம் இருக்குது, இங்கே 7M இருக்குது. ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ் ஆன் 7M கேட்டால் டைரக்ஷன் எப்படி போடுவீங்க? ஆன் 7M கேட்டால் எஃப்போட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் எம்மா டுவர்ட்ஸ் 7M? towards 7M. ஏய், ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் 7Mன்னு கேட்டிருக்கேன். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் 7M. 7M மேலே டோட்டல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதுவே இன்னும் புரியல சரியா. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் 7M. நீ தான் 7M, நீ சும்மா தான் நிற்கிற. ஆன் 7 உன் மேலே தான் ஃபோர்ஸை கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? உன்னை தான் அட்ராக்ட் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிடிச்சி இழுப்பேன். ஆன் யார் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அங்கிருந்து ஃபோர்ஸ் வெளியில் போகணும், யார் கொடுக்குறாங்களோ டுவர்ட்ஸ் அவங்கள நோக்கி போகணும். இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கோ. இங்கே பார், 2M 5M 7M 9M. என் கேள்வி, ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் 5M. என்ன பண்ணுவீங்க? ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் 5M. டைரக்ஷன் சொல்லுங்க. இப்போ F1 எங்க இருக்கும், F2 எங்க இருக்கும், F3 எங்க இருக்கும்? இது சொல்லுங்க. F1 டுவர்ட்ஸ் 2M. ஆமா, 2 3. யார் மேல ஃபோர்ஸ் கொடுக்குறோம்? 5M மேல கொடுக்குறோம். அப்போ 5M தான் பிடிச்சி மற்ற ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கும். இதே கொஸ்டின், ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் 9M. இப்போ அந்த 9M மேல மற்ற பாடிலாம் ஃபோர்ஸை கொடுக்கும். ரைட்டா? இப்படி தான் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு ஸ்கொயர்ல 7 கேபிட்டல் M, 8 கேபிட்டல் M, 9 கேபிட்டல் M, 10 கேபிட்டல் M இருக்குன்னா ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் 10Mனா நீங்க எல்லாரும் 10M தான் முறைச்சு பார்க்கணும். அப்ப இந்த 10M தான் ஹீரோ இந்த இடத்துல, அவனை தான் பிடிச்சி இழுக்கணும். F1 7M வந்து 10M எங்க வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுது. 9M 10M எங்க வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுது. இந்த 8M எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிடுது. F3 இந்த F1 F2 90 டிகிரி, அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் F நெட்டு. அந்த F நெட்டையும் F3 ஆட் பண்ணா டோட்டல் ஆன்சர் F ரிசல்டன்ட். இவ்வளவுதான் ஐடியா. இங்க ஈஸியா போட்டுடலாம். அங்க இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸ் பார்த்து போடணும். அங்க எப்படி போடணும்னா, இப்ப பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கேபிட்டல் கியூ. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் கியூனா இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். இதுக்கு மேலதான் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க போறோம்னா இவன் பிளஸ்ன்றதுனால ரிப்பல் பண்ணுவான் F1ஓட டைரக்ஷனு, இவனும் பிளஸ்ன்றதுனால ரிப்பல் பண்ணுவான் F2ஓட டைரக்ஷனு. இவங்க 2 பேரும் 90 டிகிரி, இங்க ஒரு ரிசல்டன் கிடைக்கும். அப்புறம் இவனும் பிளஸ்ன்றதுனால இவனும் இந்த பக்கம் வருவான் F3. இந்த F3 இதையும் ஆட் பண்ணணும். இது நிறைய டைம் அங்க கத்து கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதுவே தெரியாம இதுல யாராவது ஒருத்தவங்க நெகட்டிவ் ஆயிட்டா என்ன பண்றாங்கன்னு பாரு. பிளஸ் கியூ பிளஸ் கியூ மைனஸ் கியூ பிளஸ் கியூ. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் கியூ. கேபிட்டல் கியூ வந்து பிளஸ். இந்த பிளஸ் கியூ என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும், தள்ளி விடும். அந்த பிளஸ் கியூவை போய் தள்ளி விடும், ஏன்னா இவன் பிளஸ். இந்த மைனஸ் கியூ என்ன பண்ணும்? எங்க வீட்டுக்கு வான அன்பா கூப்பிடும், நெகட்டிவ் அட்ராக்டிவ். அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்க இருக்கும். ரிசல்டன்ட் இங்க இருக்குமா? இப்ப இவங்க 2 பேருக்கு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க, ரிப்பல்சிவ் F3. அப்ப இந்த ஆங்கிள் இது ஒரு 45, இது ஒரு 45, 90 டிகிரி. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணா உனக்கு ரிசல்டன்ட் கிடைச்சிடும். புரிஞ்சுக்க முடியுதா? டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிராவிடேஷன்லயும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும். அதுல நிறைய சம் வந்து நம்ம நோட்ஸ்லயே போட்டு வச்சிருக்கோம், நீ வேற எதையும் படிக்க தேவையில்லை. ஸோ ரிட்டன் நோட்ஸ்லயே அவ்வளோ சம் போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க.
அங்கிருந்து நம்ம போறது கிராவிடேஷனல் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டு இது புரியலன்னா என்னால ஃபீல்டு நடத்த முடியாது, டைரக்ஷன் நடத்த முடியாது, கிராவிட்டி பேச முடியாது. அதனால தான் அந்த ஃபோர்ஸ்லயே அவ்வளோ நேரம் சுத்திட்டு இருந்தேன். ரைட். கிராவிடேஷனல் ஃபீல்டு டினோட் இ. சார் ஒரு மேக்னெட்டை சுத்தி ஃபீல்டு இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு சார்ஜை சுத்தி ஃபீல்டு இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு மாசு சுத்தி ஃபீல்டு இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு. சாரி, கிராவிடேஷனல் ஃபீல்டு. இது எம்னு உடனே நான் தெரியாம மேக்னெட்னு நினைச்சிட்டேன். The space around the mass, gravitational field. The space around the charge, electric field. The space around the magnet, magnetic field. அவ்வளவுதான். இப்போ இதோட சிம்பிள் வந்து E. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் E தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இங்க ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர் யூனிட் மாஸ். மேக்னட்டிசத்துல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் நார்த் போல். நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கிராவிடேஷன், மேக்னட்டிசம் இதெல்லாம் அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி வரும்னு சொன்னேன். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ் F/m, நியூட்டன் பெர் கிலோகிராம் மாசு. இங்க நியூட்டன் பெர் கூலும், இங்க நியூட்டன் பெர் ஆம்பியர் மீட்டர். ரைட்டா? எல்லாம் டக்கு டக்குன்னு யோசிக்கணும். அப்ப F/m நியூட்டன் பெர் கிலோகிராம். இங்க ஒரு பாடி எடுத்திருக்கிறேன் மாஸ். அப்ப இங்க இருந்து r டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட்ல கிராவிடேஷனல் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்கிறேன். எப்பவுமே கிராவிடேஷனல் ஃபீல்டு அட்ராக்டிவ். ஸ்மால் எம்னு ஒரு மாஸ் வச்சிருக்கிறேன், அதான் டெஸ்ட் மாஸ். டெஸ்ட் மாஸ்னா அதை நான் பக்கத்துல கொண்டு வரும்போது எவ்வளவு அட்ராக்ட் பண்ணுது, எவ்வளவு ரிப்பல் பண்ணுது. ஆனா இங்க வெறும் அட்ராக்ட் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபோர்ஸ் G கேபிட்டல் M ஸ்மால் m பை r ஸ்கொயர். அப்படியே ஃபீல்டு கேட்டா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் எந்த மாசை வச்சிங்களோ அந்த மாஸ் டினாமினேட்டர்ல இருக்கணும். தெளிவாக கவனி, எந்த மாச அங்க வச்சிங்களோ அந்த மாஸ் தான் கீழே இருக்கணும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ். என்ன சுத்தி எவ்வளவு ஃபீல்டு இருக்குன்றதா அப்ப கேள்வி. அப்ப என்ன சுத்தி எவ்வளவு ஃபீல்டுனா டெஸ்ட் பண்றதுக்கு நீ இன்னொரு மாஸ் எடுத்துட்டு வரணும். அப்ப E ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலா GMM பை r ஸ்கொயரு. இங்க ஒரு mm போயிடுச்சு. ஃபைனலா நீ தேடி வந்தது கிராவிடேஷனல் ஃபீல்டு GM பை r ஸ்கொயரு. அவ்வளவுதான். இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு KQ பை r ஸ்கொயரு. கிராவிடேஷன் படிக்கும் பொழுது G தூக்கிட்டு K போட்டீங்கன்னா, M தூக்கிட்டு Q போட்டீங்கன்னா அப்படியே அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா மாறிடும். அதே மாதிரி தான் வரும். பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்ப E ஈக்குவல் டு GM பை r ஸ்கொயர். உங்களுக்கு தெரியுமா, வெக்டார் ஃபார்ம்ல எழுதும்போது மட்டும் கவனமா இருக்கணும், மைனஸ் போடணும். ஏன் சார் வெக்டார் ஃபார்ம்ல மட்டும் மைனஸ் போட சொல்றீங்க? மைனஸ் போடணும், r கேப் போடணும். பிசிக்ஸ்ல அட்ராக்டிவ் இத வார்த்தையா எப்படி சொல்லணும்னா மைனஸ்ல தான் காமிக்கணும். இந்த லெசன்ல எல்லா ஃபார்முலாவிலையும் மேக்ஸிமம் மைனஸ் வந்துகிட்டே இருக்கும், F தவிர. மைனஸ் GM பை r ஸ்கொயர் இன்ட்டு r கேப். ஆப்ஷன்ல கேப் இருந்தா ரைட்டு, இல்லைன்னா ஈக்குவல் டு மைனஸ் GM பை r ஸ்கொயரு r வெக்டார் பை r. r கேப் யூனிட் வெக்டார் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ மைனஸ் GM r வெக்டார் பை r கியூபு. ஆப்ஷன்ல வெக்டார் இருந்தா கீழே கியூப் தான் இருக்கணும், கேப் இருந்தா கீழே ஸ்கொயர் தான் இருக்கணும். ரைட்டா? இதெல்லாம் ஓகே தானே? ஸோ இனிமேல் ஃபார்முலா கேட்டாங்கன்னா வெறும் மேக்னிடியூட் GM பை r ஸ்கொயர், இன் வெக்டார் ஃபார்ம் மைனஸ் GM பை r ஸ்கொயர் r கேப் மைனஸ் GM பை r ஸ்கொயர் r கியூப் இன்ட்டு r வெக்டார். எதுல வேணாலும் இருக்கலாம், சால்வ் பண்ணிக்கோ. இதுல ஃபர்ஸ்ட் சம் போட்டு காமிக்குவா.
நல் பாயிண்ட் சம். அது என்னங்க சார் நல் பாயிண்ட் ப்ராப்ளம்? இங்க ஒரு மாஸ் இருக்கு M1, M2ன்னு இங்க ஒரு மாஸ் வச்சிருக்கேன். இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு P. நாங்க மாஸ் வைக்கல. என்ன கவனி எல்லாரும், காதல் வாங்குறியா? மூணாவதா அங்க ஒரு மாஸ் வச்சோம்னா அது போன மாடல் சம், ஈக்லிபிரியம் பொசிஷன் கண்டுபிடிக்கிறது. அந்த மாஸ் இருந்த இடத்த நான் எடுத்துட்டு வெறும் பாயிண்ட் மட்டும் வச்சிருக்கேன். உங்களோட கண்ணுக்கு இப்ப M2 தெரியக்கூடாது, இந்த Pல இருந்து ரைட் சைடுல இருக்கிற கோடு தெரியக்கூடாது, இந்த M1 தான் தெரியணும், இந்த கோடு மட்டும் தான் தெரியணும், இந்த பாதி கோடு தான் தெரியணும், மீதி எல்லாம் அங்க இல்லைன்னு நினைச்சுக்கோ. இந்த M1னால இந்த பாயிண்ட் Pல கிராவிடேஷனல் ஃபீல்டு E1, கரெக்டா? அந்த பாயிண்ட் Pல E1 அட்ராக்டிவ். இப்ப இந்த M1ஐயும் மறந்துரு, கோடையும் மறந்துரு, M2வையும் Pயையும் பாரு, பாயிண்ட் Pயையும் பாரு. கிராவிடேஷனல் ஃபீல்டு E2. அப்ப இந்த இடத்துல நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 ஆகணும். நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 ஆகணும்னா ரெண்டு ஃபீல்டும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப ரெண்டு ஃபீல்டும் ஈக்குவலா இருக்கணும்னா gm/x², வழக்கம் போல gm/r - x ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஃப்ரம் M1ல இருந்து x, ஃப்ரம் M2ல இருந்து r - x. ஏன்னா உனக்கு புரிஞ்சிருக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் r. இப்ப இருந்து x மட்டும் வேணும், அதே ஃபார்முலா r/1 + √m2/m1. நல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னாலும் ஈக்லிபிரியம் பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னாலும் ஒரே ஃபார்முலா தான். அதே மாதிரி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும். ஆனா முக்கியமா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், இன்னைக்கே ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கணும், ரெண்டுமே மைனஸா இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு ஃபார்முலா. ஒரு பிளஸ் ஒரு மைனஸா இருந்தா அப்படியே அது வேற ஃபார்முலா, ரைட்டா? இப்போ ஒரு 2-3 சம் மட்டும். 36m இங்க இருக்கு, இங்க 64m இங்க இருக்கு. ஃபைண்ட் தி நல் பாயிண்ட் ஃப்ரம் 36m, ஃப்ரம் 36m. அப்ப சொன்ன அதே ஐடியா தான். ஃப்ரம் 36m கேட்டாங்கன்னா மேல இருக்கிறவனோட ரூட் பை 14, இதோட ரூட் 8, இதோட ரூட் 6. ஃப்ரம் 64 கேட்டாங்கன்னா 8r/14. ரைட்டா? இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் சம்மெல்லாம் அவ்வளோ ஈஸி, கான்செப்ட் மட்டும் கிளியரா இருந்தா போதும், முடிஞ்சிச்சப்ப. 6r/14, 8r/14 இதே மாதிரி தான். ஆனா ரூட் எடுக்கிற மாதிரி தான் சம் கொடுப்பாங்க, நீ பயப்பட தேவையில்ல. ரைட்டா? இந்த இடத்துல 1mன்னு ஒரு மாஸ், 4mன்னு ஒரு மாஸ். ஃபைண்ட் தி நல் பாயிண்ட் ஃப்ரம் 4m, 2r/3. ஒத்துக்கிறீங்களா? டக்குன்னு சொல்லிடலாம். 4க்கான ரூட் 2r, 4க்கான ரூட் ஒரு 2, 1க்கான ரூட் ஒரு 1, கீழே ஒரு 3. ஃப்ரம் 1mல இருந்து கேட்டா 1r/3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா r வந்துடும். 2r/3யும் 1r/3 ஆட் பண்ணா கண்டிப்பா அந்த r திருப்பி வந்துடும். நல் பாயிண்ட் கேட்கறது எந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 ஆகுதோ அது நல் பாயிண்ட். நல்லு கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த சம் கவனி. 16mன்னு ஒரு மாஸ், இங்க ஒரு பாயிண்ட். 9mன்னு ஒரு மாஸ், இங்க ஒரு பாயிண்ட். அங்க பார்த்தது அப்படியே திரும்ப. மாஸ் அங்க வச்சா நெட் ஃபோர்ஸ், மாஸை தூக்கிட்டு பாயிண்ட் வச்சா நெட் ஃபீல்டு. ஃபைண்ட் தி நெட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. இதான் P. அப்ப இங்க E1, இந்த இடத்துல E2, டிஸ்டன்ஸ் 4d. E1 வேணும்னா g 16m/16d². ஏன்னா இப்பதான் ஈக்கான ஃபார்முலா படிச்சா ஒரு m மட்டும்தான் வரும். 2m வந்தா ஃபோர்ஸ், 1m வந்தா ஃபீல்டு. அப்ப கண்டிப்பா இதுவும் E தான், E2வும் E தான். 90 டிகிரி, ரிசல்டன்ட் √2e. புரியுதப்ப? அந்த ஃபோர்ஸ் சம் படிச்சதை அப்படியே இங்க திரும்ப படிக்க போறீங்க. மாஸ் வச்சா நெட் ஃபோர்ஸ், மாஸை தூக்கிட்டா பாயிண்ட் மட்டும் வச்சா நெட் ஃபீல்டு. ரைட்?
அதனால திரும்ப ஒரு ஸ்கொயர் சம் மட்டும் போயிடலாம். இங்க இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு. இங்க ஒரு நிமிஷம் 5mன்னு ஒரு மாஸ், mன்னு ஒரு மாஸ். 4mன்னு ஒரு மாஸ், mன்னு ஒரு மாஸ். ஃபைண்ட் தி நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. இந்த ஒரு சம் மட்டும். ரைட்டா? ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. பா சொல்லுங்க பா. இந்த m என்ன பண்ணும்? ஒரு E இந்த பக்கம் கொடுக்கும். இந்த m என்ன பண்ணும்? ஒரு E இந்த பக்கம் கொடுக்கும். அப்ப நீங்களே சொல்லுங்க. இந்த 4m ஓட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் 4m இருக்கும். பா எத்தனை E வரணும்? டுவர்ட்ஸ் 4m எத்தனை E? என்னாச்சு உனக்கு? ஒரு m 1E, ஒரு m 1E, இந்த இடம் 4E. இங்க 5E. 1Eயும் 5Eயும் 180 டிகிரி. அப்ப ரிசல்ட் இந்த இடம் எவ்வளோ? நீ பேசாத வரைக்கும் யாரும் போக மாட்டே. பதில் சொல்லு. 5Eயோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. 1Eயோட ஆப்போசிட்ல இருக்கு. ரிசல்டன்ட் இங்க 4E. பா உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? 5 - 1. அப்ப இங்க 3E. ஆங்கிள் பிட்வீன் தம் 90 டிகிரி. அவ்வளவுதான் பா. அப்ப இந்த ரிசல்டன்ட் 5E. 4 3 90 டிகிரி. அப்ப ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5. இதே மாதிரி ஸ்கொயர் சம்ல 4 பக்கமும் 4 மாஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஃபைண்ட் த நெட் ஃபீல்டுன்னு கேட்பாங்க. நீ கவனமா டைரக்ஷன் போட்டு எல்லாத்துக்கும் ரிசல்டன்ட் எடுத்து ஃபைனல் ரிசல்டன்ட் எடுக்கணும். இப்போ இதே சம் இங்க பாருங்க. இங்க 9m, இந்த இடத்துல வந்து 7m, m பாயிண்ட் இங்க இருக்கு. இப்போ இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும்ல. ஆக்சுவலா இங்க ஒரு E தான், இங்க 9E தான். அப்ப ரிசல்டன்ட் இங்க 8E. இந்த இடம் 7E, mன்றதுனால ஒரு E மட்டும். இப்ப ஏன் 1E 7Eலாம் சொல்றேன்? G ஒரு m/d². அப்ப 1E. G 7m/d². 7 மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. 7E. அப்ப இது 6E வந்துருமா? 90 டிகிரி. ஒரு 8ஐயோ ஒரு 6ஐயோ 90ல பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் 10E. எப்படி 4 and 3 90 இருந்தா ஆன்சர் 5. அதே மாதிரி 8 and 6 90 இருந்தா ஆன்சர் வந்து 10. அப்ப இந்த இடம் வந்து 10E. கத்துக்கிட்டீங்களா? ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குப்பா. 3 பாடி மட்டும் படிக்கணும். சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர் படிக்கணும். அதை முடிச்சிட்டா ஃபீல்டு போயிடலாம். ரைட்டா? இப்போ நாளைக்கு யாராவது இன்ஸ்டியூட் இருக்கா? 5 5:30க்கெலாம் இருக்க சொல்லுங்க.